எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2 விதமான ஐபிஓவை இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஐபிஓ டாடா கேபிட்டல் ஐபிஓ ரொம்ப காஸ்ட்லியாக வந்தது, நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி ரொம்பவே அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. 50% வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 14,000 போட்டோம், 7,000 கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் லேட் இந்தியன் கம்பெனிஸ் ஐபிஓ எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப பேராசையோட ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இப்போ சவுத் கொரியன் கம்பெனி ஒரு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து இதானா லிஸ்டானா போதும், ரீட்டெயிலுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரட்டும் அப்படிங்கிற நினப்பில் மற்ற பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்ல சீப் வேல்யூவேஷனில் வந்தாங்க. ஸோ ஒரு ஐபிஓ அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம எவ்வளோ சீப் வேல்யூவேஷனில் வரோமோ அது வந்து ரீட்டெயிலுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லென்ஸ்கார்ட்னு ஒரு ஐபிஓ வரப்போகுது, அதே மாதிரியே வெரி ஹை வேல்யூவேஷனில் வரப்போகுது. ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரல, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அனலைசிஸ் பார்ப்போம். பட் கம்பெனிஸ் வரும்போது சீப் வேல்யூவேஷன் இல்லை மாட்ரேட் வேல்யூவேஷன் வந்தால் தான் ரீட்டெயிலுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். பேடிஎம், டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ், இப்போ வந்து டாடா கேபிட்டல், இதெல்லாம் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பார்ப்போம் ஃபர்தராக ஐபிஓஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.